அம்மா வீட்டில் இல்லாதப்ப என்னோட ரொட்டீன் தான். காலைல எந்திரிச்ச உடனே வீடு திண்ணை எல்லாத்தையும் கூட்டிட்டு தெருவை கூட்டி கோலம் போடுறது தான். எனக்கு கோலம்லாம் போட தெரியாது. ஏதோ ஒரு பூ டிசைனை போட்டு வச்சிருந்தேன். எப்போதும் போல வெயிட் செக் பண்ணி பார்த்தேன். 49.75லேருந்து 35 கம்மியாக இருந்துச்சு. தண்ணி தூக்குறது, தண்ணி சீக்கிரமாக பிடிக்கலன்னா தண்ணி நின்றும். அடுத்தது இந்த மாட்டு கொட்டாயை க்ளீன் பண்ணுறது. அப்பா இருந்தாங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி அவங்களுக்கு வேலை இருந்துச்சுன்னா நானே பண்ணிடுவேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ரெகுலராக இந்த ஒர்க்லாம் நான் பண்ண மாட்டேன். அம்மாவும் அவ்வளோதுக்கு வேலை தரமாட்டாங்க. அப்படியே சில வேலைங்க தந்தாலும் சோம்பேறித்தனமாக ஸ்கிப் பண்ணிடுவேன். என்னோட துணியை துவைச்சு காய வச்சுட்டு காஞ்ச துணியை எடுத்துகிட்டு வந்துட்டேன். மாடியிலே இது மாதிரி கொஞ்சம் பிளான்ஸ் இருக்கும். அண்ணன் இருந்தால் தண்ணி ஊற்றுவான். அவனும் வெளில போயிருக்கிறதுனால நானே ஊற்றிட்டேன். எல்லாத்துக்கும் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் குக் பண்ணியிருந்தேன் அப்பாயி ஹெல்ப்போட. எனக்கு இந்த சாதம் வடிக்கிறது அதெல்லாம் தெரியாது. காஃபி போடுறது, தோசை ஊற்றுறது, அது மாதிரி குட்டி குட்டி வேலை தான் தெரியும். ஈவினிங் போல் வீடு தெருவெல்லாம் கூட்டிட்டு இந்த பிளான்ஸ்க்கும் தண்ணி ஊற்றிடுவேன். ஒரு வாட்டி அம்மா சொல்லியிருக்காங்க, நம்ம தான் இந்த வேலையை செய்யணும்னு ஆயிடுச்சுன்னா நம்மளே செய்ய ஆரம்பிச்சிருவோன்னு. அதே மாதிரி தான் நடந்துச்சு. பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.